மார்னிங் வந்து ஒய்ஃபுக்கு டெலிவரி பெயின் வருது. நான் ஒரு 6 மணிக்கு போய் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அப்படியே நேரா ஷூட்டிங்க்கு வந்துட்டேன். ஸோ எனக்கு ஏன்னா அன்னைக்கு ரொம்ப முக்கியமான இது இது இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எமர்ஜென்சியால ஷூட்டிங் நின்ற வேணான்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டயுமே பெருசா சொல்லலை. ஸோ நான் ஒய்ஃபை அட்மிட் பண்ணிட்டு நேரா ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூனாக இந்த சீனை எடுக்கிறோம். எனக்கு பேக் ஆஃப் த மைண்டில் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, எனி டைம் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீனு. ஸோ எனக்கு நான் இந்த சீனையும் நம்ம நினச்ச மாதிரி அச்சீவ் பண்ணிடணும். அங்கே எல்லாம் பர்சனலாக அது ஒரு இம்பார்ட்டன்ட் மூமெண்ட், ரெண்டுத்தையும் மனநிலையோடு எடுத்த ஒரு சீன். ஸோ அது எனக்கு லைஃப் டைம் ரொம்ப, இந்த சீனுமே இன்னைக்கு எல்லாருக்கும் ஒர்க் ஆகி அதுக்கு ஒரு பெரிய ஷெல்ஃப் லைஃப் இருக்குன்றது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அன்னைக்கு எனக்கு பாப்பா பிறந்ததால அந்த டே எனக்கு ரொம்ப லைஃப்பில் ஒன் ஆஃப் த மறக்க முடியாத டே. அது எடுக்கிற அன்னைக்கு இவங்க யார்கிட்டயும் சொல்லலை. ஏன்னா இவங்க அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க ஃப்ரீயாக பெர்ஃபார்ம் பண்ணணும், இவர் சீக்கிரம் போகணுன்ற ப்ரெஷரை அவங்க மைண்டில் போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் அதில் பெரிய கோஆப்ரேஷன் என்னன்னா, மீதாக்கு தான் மேஜர் சீன், இவங்க எல்லாரும் நிற்கணும். இன்ஃபேக்ட் முதல் நாள் வந்து இந்த டிஸ்கஷன் போச்சு, அதை இவங்க எல்லாரையும் அவ்வளோ நேரம் நிற்க வைக்க முடியுமா, இல்லை இவங்க இல்லாமல் அதை ரிவர்ஸ் ஷாட் மாதிரி ஷூட் பண்ணும். பட் எனக்கு இவங்க இல்லாமல் நம்ம அதை பண்ணினோம்னா மீதா கோ த்ரூ பண்ண பெயின் எல்லாம் இவங்களை நம்ம ஃபோர் கிரவுண்டில் இவங்க நிற்கும் போது தான் இவங்களோட ஷூஸ்லேருந்து நம்ம அந்த பெயினை ஃபீல் பண்ண முடியும்னு இருந்தது. ஸோ அன்றைக்கி சரத் சார் ஆகட்டும், சித்தார்த் சார் ஆகட்டும், தேவயானி மேம், சைத்ரா எல்லாருமே ஆல்மோஸ்ட் 8 hours கண்டினியூஸாக நின்றுக்கிட்டே இருந்தாங்க. மீதாக்கு அது இன்னுமே எமோஷ்னலாக ரொம்ப ட்ரைனிங்கான ஒரு சீனாக இருந்தது. ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் 17th டேக்குன்னு நினைக்கிறேன், அந்த லென்த்தி ஷாட் மட்டும் அந்த ட்ராக்ல போய் கடைசியாக அவங்க ஃபேஸ் வரைக்கும் போயிட்டு அவங்க அந்த டேபிள் அடிக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்ஸ்லாம் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போயிட்டே இருந்தது. ஸோ அப்படி பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 100+ டேக்ஸ் இருக்குது அந்த சீனில், மீதாவோட டேக்ஸ் மட்டும். ஸோ அது அவங்க ரொம்ப இமோஷ்னலாக அவங்க ரொம்ப நாளாக அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மோர் தென் தட் அன்னைக்கு ஸ்பாட்டில் அவங்களுக்கு ஒரு பக்கம் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, நம்ம அதுக்காக சீக்கிரம் முடிக்கணுன்ற ஒரு மென்டல் இது வேறு இருந்தாலும், நான் அந்த சீனை இல்லை இது கரெக்டாக வரணும் திருப்பி பண்ணி கடைசியாக அவங்க ஒரு சீன்ல அப்படியே ஒரு ஃப்ளோவில் அதை ஃபுல்லாக பண்ணி அந்த டேபிளை அடிக்கும்போது நான் இங்கேருந்து மானிட்டர்ல ரொம்ப இன்னும் ஒன் மந்த் கேட்குறேன். அவங்க டேபிளை கண்டினியூஸாக பேங் பண்ணி கடைசியாக அவங்க ட்ரெயினை ஆல்மோஸ்ட் அவங்க ரியலாக ட்ரெயின் ஆகி அப்படி அந்த டேபிளில் விழுந்து ஆள ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு அந்த டேக்கை எடுத்து முடிச்ச இடம் ரொம்ப மேஜிக்கலாக தோணுச்சு.